நமஸ்காரம். சுகுமார் சீனிவாசன் பேசுகின்றேன். ஞானம் இன்றொரு தகவல். நம்மிடையே ஒரு ஒரு பழமொழி இருக்கின்றது, தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் என்று. இது பரவலாக இருக்கின்றது, எல்லோருக்கும் தெரியும். என்னவென்றால், நாம் சிறு வயதிலே எந்த பழக்கங்களை கற்றுக்கொண்டோமோ அந்த பழக்கங்கள் நம்முடைய இறப்பு வரை அது நீடித்து இருக்கும். அவற்றையே நாம் பின்பற்றுவோம் என்பதை அது சொல்லுகின்றது. இது ஒரு சாதாரண ஒரு உண்மை, எல்லோருக்குமே தெரியும். அது பழக்க வழக்கங்கள் மூலமாகத்தான் நாம் செய்வதையே திரும்ப திரும்ப செய்து கொண்டு இருக்கின்றோம் என்று. இதற்கு ஒரு ஞான அர்த்தம் உண்டு. அதாவது, நான் முதலிலே கூறியபடி தமிழிலே பல்வேறு வார்த்தைகள், சொற்றொடர்கள் எல்லாம் ஞானத்தினுடைய அடிப்படையிலே சொல்லப்பட்டு அவை புழக்கத்திலே நடமாட விட்டிருக்கின்றார்கள் நமது முன்னோர்கள். முதலிலே கூறியதுபடி, இந்த தவறிவிட்டார், இறந்தவரை தவறிவிட்டார் என்று சொல்வது ஒன்று, மரணத்துக்கு அதிபதியான யமனை காலன் என்று அழைப்பது ஒன்று, மனதை எப்பொழுதுமே புற உலகிலே செலுத்தி கொண்டிருப்பவர்களை புறம்போக்கு என்று சொல்வது ஒன்று, நினைப்புத்தான் பிழைப்பை கெடுக்கும் என்று சொல்லக்கூடிய இன்னொரு பழமொழி, இப்பொழுது இந்த தொட்டில் பழக்கம் சுடுகாடும். இவ்வாறு நாம் ஆராய்ந்து பார்த்தோமானால் நிறைய தினசரி பழக்க வழக்கங்களிலே நாம் செய்கின்ற காரியங்களுக்கு பயன்படுத்தும் சொற்கள் அல்லது சொற்றொடர்கள் அல்லது பழமொழிகள் நமக்கு ஞானத்தை ஊட்டுவதாக இருக்கின்றது. ஆனால் அது நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அது ஒரு குருவின் மூலமாகத்தான் தெரிந்து கொள்ள முடியும் இவற்றுக்கு என்ன ஒரு ஞான விளக்கம் என்று. வள்ளுவர் கூறிய குறட்களிலே எல்லோருமே உரைகள் எழுதியிருக்கின்றார்கள். ஆனால் அவர் கூறிய உரையினுடைய, அதாவது குறளினுடைய ஒரு ஞான அர்த்தத்தை, அதற்கு உள்ளே அடங்கியிருக்கும் ஞான அர்த்தத்தை வெளிப்படையாக யாராவது உரை எழுதியிருக்கின்றார்களா என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் திருவள்ளுவர் ஒரு ஞானி. அவர் சொல்லியது ஒரு ஞான கருத்துக்கள். அவர் அவற்றை இலைமறை காய்மறைவாக சொல்லிவிட்டார். அதாவது மறைமுகமாக. ஞானிகள் எல்லோருமே அவ்வாறு தான் இருந்திருக்கின்றார்கள். அவர்கள் நேரடியாக இந்த ஞானத்தை பற்றி நேரடியாக பேசுவதில்லை. ஒரு பரிபாஷையிலே சொல்லியிருக்கின்றார்கள். நாம் இயேசுவை எடுத்துக்கொண்டால் கூட அவர் பைபிளிலே சொல்லியிருக்கின்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பரிபாஷையில் தான் சொல்லப்பட்டிருக்கின்றன. அவை நேரடியான, அதாவது அவர் சொல்லியிருக்கின்ற வசனங்கள் பல நேரடியாக அர்த்தத்தை கொடுக்காது. அதை அறிந்தவர்கள் மூலமாகத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போலத்தான் வள்ளுவரும் அவ்வாறு தான் செய்திருக்கின்றார். இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், அந்த ஒரு பழைய ஒரு சீன ஒரு பழமொழி இருக்கின்றது. அது என்னவென்றால், தோஸ் ஹூ நோ அதாவது அவனுடைய ஆங்கில வெர்ஷன், தோஸ் ஹூ நோ டு நாட் ஸ்பீக் அண்ட் தோஸ் ஹூ ஸ்பீக் டு நாட் நோ. இதுதான். இதைத்தான் நமது தமிழிலே எவ்வாறு சொல்லியிருக்கின்றது என்றால், கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை என்று. அதாவது, யார் பார்த்தார்களோ அவர்கள் வெளியே சொல்ல மாட்டார்கள், சொல்லவில்லை. யார் வெளியே சொல்லுகின்றார்களோ அவர்கள் கண்டதில்லை, பார்த்ததில்லை. எதை பார்த்ததில்லை? இறைவனை பார்த்ததில்லை. பார்த்தவர்கள் இறைவனை பார்த்தவர்கள். இதுதான் அவருடைய அர்த்தம். இவ்வாறு நமது தமிழிலும் அவ்வாறு இருக்கின்றது, சைன மொழியிலும் அவ்வாறு இருக்கின்றது. அதனால் தான் பல்வேறு விஷயங்கள் மறைக்கப்பட்டே சொல்லியிருக்கப்படுகின்றன. இப்பொழுது இந்த பழமொழி எடுத்துக்கொள்வோம். தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும். எதற்காக அதை சொன்னார்கள் என்றால், நாம் முதலிலே பார்த்ததுபடி நமக்கும் ஞானம் அடைவதற்கும் நமக்கும் இறைவனுக்கும் நடுவிலே ஒரு தடையாக இருப்பது என்பது நமது மனது. இதை பல்வேறு விதங்களிலே நாம் ஏற்கனவே பார்த்துவிட்டோம். அது பல்வேறு ஞானிகளும் அதை சொல்லியிருக்கின்றார்கள். அப்பொழுது மனதை அகற்றி வைத்து விட்டோமானால் நமக்கும் இறைவனுக்கும் உள்ள வழி நேர்வழியாகிவிடுகின்றது. அதன் மூலம் நாம் பயணிக்கலாம். மனதை எவ்வாறு அகற்றி வைப்பது, மனதை எவ்வாறு நாசப்படுத்துவது, மனதை எவ்வாறு அழிக்க வேண்டும் என்பதெல்லாம் நாம் முதலிலே நிறைய சொல்லியிருக்கின்றோம்.
பல்வேறு காணொளிகளிலே. அதன் மூலம் இப்பொழுது நாம் என்ன செய்யணும் என்றால், அந்த மனம் எவ்வாறு செயல்படுகின்றது, அதை பிடித்து வைத்திருப்பது எவ்வாறு, என்னென்னலாம் பிடித்து வைத்திருக்கின்றன, என்னென்னலாம் அதை சங்கிலி போட்டு கட்டி வைத்திருக்கின்றன, அதன் மூலமாக என்ன நடந்து கொண்டது என்றால், நான் என்பது எனது மனது என்பதோடு நாம் ஐக்கியமாகிவிட்டோம். அல்லது எனக்கும் என்னுடைய மனதுக்கும் வித்தியாசமே கிடையாது, இரண்டும் ஒன்று தான் என்ற நிலையில் தான் பல்வேறு கோடிக்கணக்கான மக்கள் இருக்கின்றார்கள். மனம் வேறு நான் வேறு என்பதை அவர்கள் அறிவதில்லை. அப்பொழுது அந்த மனம் எந்த அளவுக்கு தன்னைத்தானே ஸ்திரப்படுத்தி கொள்கின்றதோ அந்தளவுக்கு உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் வித் த மைண்ட் அதிகமாகி கொண்டே போகும். வெளிப்புறத்தில் நீங்கள் மனத்தால் ஆளப்பட்ட மனிதனாக நீங்கள் உலாவுவீர்கள். இவ்வாறு தான் இருக்கின்றது. ஸோ ஞான மார்க்கத்தில் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்றால், முதலில் மனதை அழிக்க வேண்டும். அந்த மனதோடு சேர்ந்து அகங்காரம் என்று சொல்லப்படுகின்ற, தன்முனைப்பு என்று சொல்லப்படுகின்ற ஈகோவையும் அழிக்க வேண்டும். இதுதான் முதல் படி. இந்த முதல் படியிலே நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், இதை யார் பிடித்து வைத்திருப்பது என்றால், இந்த மனதிற்கு உள்ளே நாம் தேக்கி வைத்திருக்கின்ற பல்வேறு விதமான பழக்க வழக்கங்கள். பழக்க வழக்கங்கள். இந்த பழக்க வழக்கங்கள் தான் அவர்கள் அந்த பழமொழியிலே சொன்னார்கள், தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் என்று. அந்த பழக்கமானது நம்மை ஒரு சங்கிலி போட்டு கட்டி வைத்திருக்கின்றது. அதன்படி தான் நாம் செயல்படுவோம். நீங்கள் தினசரி வாழ்க்கையிலே பாருங்கள், நீங்கள் செய்வது எல்லாமே அதாவது சொல்வார்கள் மோனோட்டனஸ் ரொட்டீன் என்று சொல்வார்கள். செய்ததையே தினசரி காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை செய்வதையே நாம் திருப்பி அதே பாதையிலே செய்து கொண்டிருப்போம். மெக்கானிக்கல், மோனோட்டனஸ், ரொட்டீன், ரெப்படிட்டிவ் என்றெல்லாம் வரிசையாக சொல்லலாம். இது மனதினுடைய வேலை. இது உங்களை அறியாமலேயே நடக்கின்றது. அலுவலகத்துக்கு செல்கின்றீர்கள் என்றால் உடனே நீங்கள் என்ன செய்கிறீர்கள், தயாரான பிறகு நேராக சென்று ஒரு உங்களுடைய காரிலோ அல்லது பைக்கிலோ ஏறி உட்கார்ந்து கொண்டு செல்கின்றீர்கள். ரொட்டீன். நீங்கள் வேறு எதுவும் நினைப்பதே இல்லை. நேரடியாக கிளம்பி பைக்கில் ஏறி உட்கார்ந்து அலுவலகத்துக்கு சென்று விடுவீர்கள். இதில் தவறு எதுவும் இல்லை. ஆனால் இது பழக்கம். இந்த பழக்கத்துக்கு மனது அடிமையாக இருக்கின்றது. எனவே நீங்கள் ஒரு கான்ஷியஸோடு நீங்கள் இதை செயல்படவில்லை, ஆனால் ஒரு ரொட்டீனாக இதை செயல்படுகின்றீர்கள். அப்பொழுது அந்த பழக்கம் என்பது மனதிலே ஊறிவிடுகின்றது. இவ்வாறு பல்லாயிரக்கணக்கான பழக்கங்கள் மனதிலே ஊறிவிடுகின்றன. அதன் மூலம் மனம் தன்னுடைய ஸ்திரத்தன்மையை அதிகமாக்கி கொண்டே போகின்றது. அதனால் மனதை நம்மால் கழட்டி விடுவது என்பது அவ்வளவு சுலபமான காரியமாக நமக்கு தோன்றவில்லை. அதை கழட்டி விடுவது என்பதே முதலில் தெரியவில்லை. இரண்டாவது, அவ்வாறு கழட்ட வேண்டும் என்று நினைத்தாலும் அதை அவ்வளோ சுலபமாக, ஏனால் அவ்வளவு பல்வேறு விதமான பழக்க வழக்கங்கள் சங்கிலி போட்டு நம்மளை பிடித்து வைத்திருக்கின்றன என்னுடைய மனதை. அப்பொழுது என்ன பண்ண வேண்டும்? அதை தளர்த்த வேண்டும். ஒரேடியாகவும் தளர்த்தலாம், கொஞ்சம் கொஞ்சமாகவும் தளர்த்தலாம். அது இட் இஸ் அப் டு யூ. ஸோ இது எவ்வாறு நம்மை பிடித்து வைத்திருக்கின்றது என்பதற்காக ஒரு சின்ன கதை இருக்கின்றது. ஏக்நாத் என்ற ஒரு ஞானி இருந்தார். அவர் அந்த கால பழக்கப்படி புண்ணிய ஸ்தலங்களுக்கு தீர்த்த யாத்திரை சொல்வது போல் ஒவ்வொரு கோயிலாக சென்று வந்திருப்பார். பில்கிரிமேஜ் என்று சொல்வார்கள். அவர் போல் சென்று கொண்டிருந்தபொழுது அவரிடம் ஒரு திருடன் வந்தான். அவன் ஐயா பார்த்து கேட்டான், ஐயா, நான் உங்களால் மிகவும் கவரப்பட்டு விட்டேன். உங்களுடைய ஒளி என்னை ஆட்கொண்டு விட்டது. உங்களுடைய பேச்சில் நான் மிகுந்த ஈடுபாடு உடையவனாக இருக்கின்றேன் உங்களுடைய போதனைகள் மூலமாக. ஆகையால் நான் உங்களுடன் இருக்க விரும்புகின்றேன். எனவே உங்களுடைய குழுவோடு என்னை சேர்த்து கொள்ளுங்கள் என்று கேட்டான். கூட இருந்த சீடர்கள் எல்லாம் ஒரு திகைப்பில் இருந்தார்கள். என்ன, ஒரு திருடனை போய் ஐயா எப்படி சேர்த்து கொள்வார்கள் என்று. சேர்த்து கொள்ளக்கூடாது என்ற மனதுக்குள் முடிவு வைத்திருந்தார்கள். ஆனால் ஏக்நாத் கேட்டார், ஐயா, நீங்கள் எங்களுடைய குழுவில் சேருவதை பற்றி கவலை இல்லை, தாராளமாக சேரலாம், எங்களுடன் வரலாம், ஒரு வருடத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் இந்த ஒரு வருடம் எங்களோடு இருக்கும்பொழுது நீங்கள் உங்களுடைய உங்களுடைய பழக்கமான தொழிலான திருட்டு தொழிலை செய்யக்கூடாது என்ற ஒரு உத்தரவாதம் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்றார். அவன் அதற்கு, ஐயா, நான் கட்டாயம் செய்வேன், என்னால் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை, நான் செய்ய மாட்டேன், அவ்வாறு நான் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கின்றேன் என்று சொல்லிவிட்டான். எல்லோரும் புறப்பட ஆரம்பித்தார்கள், சென்றார்கள். வழியெல்லாம் சென்று கொண்டிருந்தார்கள். நாட்கள் கடந்தன. அப்பொழுது என்னவாயிற்றென்றால், அந்த குழுவிலே திடீரென்று சில சீடர்களுடைய பொருட்கள் காணாமல் போய்விடுகின்றன.
இரவு நேரங்களிலே காணாமல் போய்விடுகின்றன. ஆனால் அவை வந்து அவர்களுடைய பையில் இல்லாமல் மற்றவர்களுடைய பையில் இருப்பதை கவனிக்கின்றார்கள். இது இது ஒரு ரெகுலராக நடந்து கொண்டிருப்பதை கவனித்தவுடன் குருவிடம் சொன்னார்கள், இது மாதிரி நடக்கின்றது என்று. யார் என்ன செய்கின்றார்கள் என்ன தெரியவில்லை, தொலைந்து போகவில்லை, ஆனால் மற்றவருடைய பையில் இருக்கிறது என்று. அப்பொழுது ஏக்நாத் அவர்கள் இதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று இரவு கண்விழித்து பார்த்திருந்தார், என்ன நடக்கின்றது என்று பார்ப்போம் என்று. அப்பொழுது இந்த திருடன் இரவினை நள்ளிரவிலே எழுந்து வந்து ஒவ்வொருடைய பையையும் திறந்து அதிலிருந்து சில பொருட்களை எடுத்து அவற்றை கொண்டு போய் மற்றவர்களுடைய பையிலே வைப்பதை கவனித்தார். கவனித்தவுடன் அவருக்கு தெரிந்துவிட்டது இவன் தான் செய்தான் என்று. மறுநாள் காலையிலே அவனை கூப்பிட்டு எல்லார் முன்னாலும் கேட்டார், நீ எனக்கு உத்தரவாதம் கொடுத்தாய், நீ திருட மாட்டாய் என்று, ஆனால் திருடினாய், இவ்வாறு செய்தாய், நான் கவனித்து கொண்டிருந்தேன் இரவிலே, ஏன் அவ்வாறு செய்தாய் என்று கேட்டார். அதற்கு அந்த திருடன் சொன்னான், ஐயா, நான் உங்களுடைய கொடுத்த உத்தரவாதத்தை நான் மீற விரும்பவில்லை, நான் மனதாரத்தான் அதை கொடுத்தேன், அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறேன், நான் திருடுவதை விட்டுவிட்டேன். ஆனால் என்னவாயிற்று என்றால் எனக்கு வந்து சில நாட்களாக தூக்கம் வரவில்லை. ஏனெனில் நள்ளிரவில் எழுந்து திருடுவது என்னுடைய தொழில். அதை செய்யாத பட்சத்திலே என் மனது முழித்து கொண்டே இருந்திருக்கின்றது. அதனால் என்னால் உறங்கவே முடியவில்லை. அந்த பழக்கம் வந்து என்னை விடவில்லை, என்னை தூண்டி விட்டு கொண்டிருந்தது. அதனால் என்னால் தூங்க முடியவில்லை. சில நாட்கள் தூங்காததினால் எனது உடல் கெட ஆரம்பித்து விட்டது. எனவே தான் நான் என்ன செய்தேன் என்றால் இத்தகைய காரியத்தை செய்தேன். ஒருவருடைய பையிலிருந்து பொருளை எடுத்து மற்றவருடைய பையிலே வைத்து விட்டேன். இது திருட்டு அல்ல, ஏனெனில் பொருட்கள் அங்கே தான் இருக்கின்றன, இடம்தான் மாறி இருக்கின்றது, ஒருத்தர் பையிலிருந்து இன்னொரு பை மாறி இருக்கின்றது என்று. அதை கேட்டவுடன் ஏகநாதர் அதை ஏற்றுக்கொண்டார். பிறகு அவனுக்கு ஒரு போதனை செய்தார் என்று வைத்துக்கொள்வோம். என்ன தெரிகின்றது என்றால், ஒரு பழக்கத்துக்கு அடிமையானால் அந்த பழக்கம் நம்ம மனதிலே ஊறியிருந்து நம்மை செய்ய தூண்டும். அதை நாம் மாற்றி செய்ய நினைத்தால் கூட அது அதற்கு தந்திரமாக ஏதாவது கேள்விகள் கேட்டு உங்களை ஒரு பழைய பாட்டையிலே செல்வது மாதிரி செய்துவிடும். இதுதான் மனது. அதனால்தான் நாம் வந்து பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கின்றோம். நம்மை அறியாமலேயே நாம் பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கின்றோம். அப்பொழுது அந்த பழக்கத்தை எவ்வாறு கைவிடுவது என்றால், அதை கட்டி போட்டிருக்கின்ற சங்கிலியை நீங்கள் தளர்த்தி விட வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? மாற்றி செய்யலாம். எதுவாக இருந்தாலும் தினசரி காரியங்களை மாற்றி செய்யலாம். நீங்கள் அலுவலகத்துக்கு செல்வதற்கு நீங்கள் வண்டியை எடுத்துக்கொண்டு செல்லும்பொழுது ஒரே பாதையில் சென்று அலுவலகத்தை அடைகின்றீர்கள். சில நாட்கள் மாற்றி பாருங்கள், மாற்று பாதையில் செல்லுங்கள், வேறொரு வழியிலே செல்ல முடியும். மேபி ஒரு தூரம் சிறிது 1 கிலோமீட்டர் அல்லது 2 கிலோமீட்டர் அதிகமாக, ஆனால் நீங்கள் மாற்றி செல்லுகின்றீர்கள். நீங்கள் அவ்வாறு செய்யும்பொழுது என்றால் அந்த பழக்கமானது தளர ஆரம்பிக்கின்றது. ஒரே பாதையிலே செல்வது என்பது நீங்கள் 30-40 வருடம் ஆனாலும் அதே பாதையிலே தான் செல்வீர்கள். அப்பொழுது மனம் எந்த அளவுக்கு வந்து ஸ்திரமாக உங்களுக்குள் ஊறிவிட்டது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் இதையே நீங்கள் மாற்றி செய்யும் பொழுது வேறு ஒரு வழியில் செல்வதன் மூலமாகவோ அல்லது 2 வீலர் செல்வது போல சைக்கிளில் செல்லலாம், அல்லது நடந்து செல்லலாம், அல்லது பஸ்ஸில் செல்லலாம். இவ்வாறு நாம் மாற்றி செய்யும் பொழுது நாம் ஒரு விழிப்புணர்வோடு இருக்கின்றோம். நம் மனதிற்கு வலிமை தருவதை, அந்த பழக்கத்தை பின்பற்றுவதன் மூலம் அந்த மனதிற்கு வலிமை தருவதை குறைத்து விடுகின்றோம். அப்பொழுது மனம் வந்து தளர ஆரம்பிக்கின்றது. இதை நீங்கள் எல்லா காரியத்துக்களையும் செய்யலாம். வீட்டில் சமையல் செய்யும் பெண்மணிகள் ஒரே மாதிரி சமையலை செய்வதை அவர்கள் தினசரி மாற்றி செய்யலாம். அதில் போடும் பொருட்களை மாற்றலாம், காரத்தை குறைக்கலாம், அதிகமாக்கலாம், பல்வேறு விதமான காய்களை ஒரு மிக்சரை செய்து அவ்வாறு மாறி செய்வதன் மூலம் நமக்கும் அந்த மொனோட்டனி என்று சொல்லப்படுகின்ற மனசோர்வு வராது. நாம் ஒரு 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 உற்சாகத்தோடு இருப்போம். அதை விட முக்கியமானது என்னென்றால், அந்த மனதை அந்த பழக்கத்திலிருந்து நாம் விடுவிக்கின்றோம். மனம் சுதந்திரமாக இருக்க வேண்டும். இந்த லிபரேஷன் என்று சொல்வது, விடுதலை என்று சொல்வது, நமக்கு மனதிற்குத்தான் விடுதலை. மனம் ஒரு சுதந்திரமாக செயல்பட வேண்டும். அது எந்தவித கட்டுப்பாட்டுக்கோ அடிமையாக செய்யக்கூடாது. எந்தவித பழக்கத்துக்கோ நம்பிக்கைக்கோ கொள்கைகளுக்கோ சாஸ்திர கொள்கைகளுக்கோ எதற்குமே அடிமையாகக்கூடாது. மனம் சுதந்திரமாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்தால் நாம் ஞான மார்க்கத்திலே முன்னேறலாம். ஞான மார்க்கத்தை விடுங்கள், உங்களுடைய வாழ்க்கையே மிகவும் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும். நன்றி, வணக்கம்.